ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத வெடிப்பு பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவுகளில் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த பாத வெடிப்பு ஏன் வருது, எப்படி வருது, இந்த பாத வெடிப்பு வந்துட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த பாத வெடிப்பு பார்த்திங்கன்னா பொதுவாகவே குளிர்காலத்தில் வரக்கூடிய ஒன்று தாங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு தண்ணியில் அதிகமாக வேலை செய்கிறதுனாலையும் காட்டு வேலைலாம் செய்வாங்க, அவங்களுக்கும் இந்த பித்த உடம்பு, ஹீட்டு உடம்பு அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாத வெடிப்பு என்ன பண்ணாலும் குறையாது. அது அதிக வெடிப்பாகி அந்த வெடிப்பே புண்ணாகி நிறைய பிரச்சனைகளையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குங்க. அதெல்லாம் எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி, இயற்கை முறையில் எப்படியெல்லாம் க்யூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்துக்கள் உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாத வெடிப்புக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரும வறட்சி, உடல் உஷ்ணம், நீர்ச்சத்து குறைபாடு, அதிக நேரம் நிற்பது, தவறான காலணிகள் அணிவது, வைட்டமின் குறைபாடுகள் அதாவது ADE, உடல் பருமன் மற்றும் சில மருத்துவ நிலைகள், இது எல்லாமே தான் நம்மளுடைய பாத வெடிப்புக்கு காரணமாக இருக்குங்க. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் நம்மளுடைய உடம்பில் ஈரப்பதம் குறையிறதுனாலையும், பித்தம் அதிகமாக இருக்கிறதுனாலையும், உடம்பில் குதிகாலிலோட அழுத்தம் அதிகரிப்பதனாலையும், நம்ம கடினமான காலணிகள் மற்றும் வெறும் காலில் நடப்பதனாலையும், வைட்டமின் குறைபாடுகள் இருப்பதனாலையும், அதிகமாக தரையிலே நின்றுட்டு வேலை செய்கிறதுனாலையும், சருமத்தோடைய நெகிழ்வுத்தன்மை குறைவதனாலையும், சில நோய்கள் அதாவது நீரிழிவு, தைராய்டு, சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற பிரச்சனைகள்னாலையும் இந்த பாத வெடிப்பு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா குறிப்பாக அதிக பித்தம் ஏற்படுவதால் பாத வெடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடலில் உள்ள அனைத்து நரம்புகளும் பாதங்களில் தாங்க இருக்குது. உடலில் அதிக பித்தம் ஏற்படுவதால் பாத வெடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உடலில் உள்ள அனைத்து நரம்புகளும் பாதங்களில் தாங்க இருக்குது. இதனால் அதனை சுத்தம் செய்து தூண்டும் போது இரத்தத்தையும் சுத்தப்படுத்துதுங்க. பாத வெடிப்புகள் உள்ளதால் நடப்பதே சிரமமாகி விடுகிறதுங்க. கல் போன்ற சிறு பொருட்கள் உள்நுழைந்து விடுவதால் புண் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த பாதத்தில் வெடிப்பு பார்த்திங்கன்னா பலரை சிரமத்திற்கு உள்ளாக்கும் விஷயமாகவே இப்போ இருந்துட்டு வருது. நமது பாதங்களை சுத்தமாக பராமரிக்காமல் இருக்கும் பட்சத்திலேயே வெடிப்பானதும் உண்டாகுதுங்க. இந்த வெடிப்பை சரிவர பராமரிக்காமல் இருந்துட்டோம்னா புண்களாக மாறி வலியையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த பாத வெடிப்பு பார்த்திங்கன்னா கிருமிகளின் தொற்று மூலமாகவும் உடலின் ஊட்டச்சத்து குறைபாட்டினாலும் ஏற்படுதுங்க. இந்த பாத வெடிப்பு பிரச்சனை ஏற்பட்டால் பாதத்தின் அழகும் குறைந்து விடுங்க. போக போக இந்த பாத வெடிப்பு பார்த்திங்கன்னா புண்களாக மாறி வலியையும் ஏற்படுத்தும். பாதத்தில் ஏற்படும் பாத வெடிப்புகளை இயற்கையான முறையில் செய்யும் முறை குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம். நமது பாதங்கள் பித்த வெடிப்புடன் வறட்சியாக காணப்படும் பட்சத்தில் ஒரு தேக்கரண்டி ஆலிவ் ஆயில் அல்லது பாதாம் எண்ணெயை சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்துக்கணும். அதுக்கப்புறம் இளம் சூடுள்ள நீரில் 10 நிமிடங்கள் ஊற வைத்து கழுவிய பிறகு இந்த பேஸ்ட்டை தடவிட்டு வந்தோம்னா பாதத்தின் பித்த வெடிப்பானது தொடக்க கட்டத்தில் இருக்கும் பட்சத்தில் வெறுமையான தேன் மற்றும் ஆலிவ் ஆயிலை தடவி வந்தீங்கன்னா வாரத்திற்கு தொடர்ந்து இதை செஞ்சுட்டே வந்தோம்னா ஒரு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை சாற்றினை இளம் சூடுள்ள நீரில் கலந்து பாதங்களை வாரத்திற்கு ஒரு முறை சுமார் 10 நிமிடங்கள் கழித்த பின்னர் கழுவினால் பாதங்களானது மென்மையாக மாறுங்க. தேங்காய் எண்ணெயில் மற்றும் விளக்கு எண்ணெயை சமமான அளவில் எடுத்து மஞ்சள்களுடன் சேர்த்து பாதத்தில் தடவினால் இந்த பித்த வெடிப்பானது உடனடியாக நீங்குங்க. நமது பாதத்திற்கு ஏற்ற வடிவம் மற்றும் அளவிலும் அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கும். காலணிகளை அணிவது பாதத்தில் ஈரப்பதத்தை இல்லாத அளவில் உலர்த்துவதாக இருக்குங்க. எளிமையான முறையில் இரவில் உறங்குவதற்கு முன்னதாக கால்களில் தேங்காய் எண்ணெய் தேய்த்து உறங்கினாலே போதுமானதாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா காலையில் இந்த காலை ஸ்க்ரப் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை 2ஆக நறுக்கி அதனை காலில் தேய்ச்சிக்கோங்க. பிறகு ஒரு அகலமான பிளாஸ்டிக் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் 2 டேபிள் ஸ்பூன் சோடா உப்பை சேர்த்து அதன் பின் சாதா உப்பு, ஷாம்பு கலந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா
காலை வைத்து 15 நிமிடம் அப்படியே விட்டுருங்க. இதனால் காலில் உள்ள அழுக்குகள், இறந்த செல்கள் எல்லாமே அகற்றப்பட்டுருங்க. அதுக்கப்புறம் காலையில் தொடச்சிட்டு ஒரு பவுலில் சர்க்கரை மற்றும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து அதனை கால் முழுவதும் நன்கு மசாஜ் செய்வது போல தடவணுங்க. அதுக்கப்புறம் ஒரு துணியால் துடைத்து பிளாஸ்டிக் கவரை காலில் கட்டி அதன் மேல் காலுறை அணிந்து தூங்க வேண்டும். காலை எழுந்ததும் அவற்றை கழற்றி குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். இதை வாரத்திற்கு 2 முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. மருதாணி இலையில் இந்த பாத வெடிப்புக்கான தீர்வு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருதாணி இலை மற்றும் மஞ்சள் கிழங்கு இந்த இரண்டையும் அரைத்து காலில் தடவி 15 நிமிடம் கழித்து கழுவ வேண்டும். இதனை வாரத்திற்கு 1 முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பாத வெடிப்பு எல்லாமே போயிருங்க. நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்தின் வழிகளை நாம் கால் தெரிந்து கொள்ள நம் பாதங்களே பார்த்தாலே போதுமாக இருக்குங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதிகம் அலைந்து வேலை செய்பவர்கள் நிலையோ என்னமோ மோசமாக இருக்கும். இந்த பாத வெடிப்புகளோ ரேகைகள் போல் நீண்டு செல்லக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் பித்தம் அதிகரிப்பதால் சிலருக்கு வெடிப்பு வருவதால் இதை பித்த வெடிப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெடிப்பு வர என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம் உடலில் உள்ள நீர்ச்சத்து குறையும் போது தோல் வறண்டு பாதத்தில் வெடிப்பு ஏற்படுங்க. குறிப்பாக குளிர்காலத்தில் பெரும்பாலும் தோலில் வளர்ச்சி ஏற்படும். அதனால்தான் பாதத்தில் வெடிப்பும் ஏற்படுதுங்க. நமது பாதத்தில் பார்த்தீங்கன்னா தோல் மிகவும் தடினமாக இருக்கும். உடல் எடை அதிகமாக இருந்தால் உள்ளே உள்ள கொழுப்பு அடுக்கு இடம் மாறி தோலில் வெடிப்பு உண்டாகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் துணி துவைப்பது, வீட்டை கழுவி சுத்தம் செய்வது, தண்ணீர் எடுப்பது போன்ற வேலைகளில் ஈடுபடுவதால் பெண்களின் கால்கள் அதிக அளவில் ஈரமாகவே இருக்குங்க. இதனால தான் வீடுகளில் ஆண்களை விட பெண்களுக்கு வெடிப்பு அதிகமாகவே இருக்குங்க. தொற்று காரணமாக சில சமயம் தொற்று காரணமாகவும் பாதங்களில் வெடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும். வலியுடன் வெடிப்பு இருந்தால் உடனே கவனிச்சுக்கோங்க, இல்லைன்னா அது முழுவதுமாக பரவிடும். அதிலும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் லேசாக வெடிப்பு ஏற்பட்டாலே உடனடியாக மருத்துவரின் ஆலோசனைப்படி தொற்றுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. பாத வெடிப்புகளுக்கு சிகிச்சை எடுக்காவிட்டால் அவை கால் முழுவதும் தொற்று பரவுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இதனால் தோல் முற்றிலுமாக கெட்டு போகும் வாய்ப்பும் உள்ளதுங்க. தினமும் வெதுவெதுப்பான தண்ணீரில் பாதத்தை கழுவிக்கோங்க. இதனாலே வெடிப்பு ஏற்படாமல் தவிர்க்கலாம். குளிக்கும்போது கண்டிப்பாக சொரசொரப்பான கற்களில் பாதங்களை நன்கு தேய்க்க வேண்டும். இதனால் இறந்த செல்கள் நீங்குங்க, தோலின் வலிமை பெறும். உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தினமும் 8 முதல் 10 டம்ளர் நீர் பருக வேண்டுங்க. வெடிப்பு அதிகம் இருந்தால் கூடுதலாக நீர் அருந்த வேண்டும். உணவில் அதிகமாக நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள் சேர்த்து கொள்வது நல்லது. இரவில் பாதங்களை தண்ணீரில் நன்றாக கழுவி சுத்தம் செய்து மாய்ஸ்சரைசர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா வெடிப்பு தடுக்கலாம். தேவைப்பட்டால் சாக்ஸ் கூட போட்டுக்கோங்க. பெட்ரோலியம் ஜெல்லி, தேங்காய் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் போன்ற மாய்ஸ்சரைசர்கள் பயன்படுத்தினால் நல்ல பலன் இருக்கும். உடல் பருமனாக இருப்பவர்கள் எடை குறைப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதனால் பாதத்தில் வலியும் குறையுங்க. நம்மை சுமக்கும் பாதத்தை பாதுகாக்க கொஞ்சம் அக்கறையுடன் செயல்பட்டாலே போதும். ஆரம்பத்திலேயே வெடிப்பிலிருந்து நாம் விடுபடலாம். நம்மளுடைய பாதத்தில் உள்ள தோலில் குறைவான எண்ணெய் சுரப்பிகள் மட்டுமே இருப்பதனால் இயற்கையாகவே உலர்ந்து போகுதுங்க. குளிர்காலத்தில் இவை மேலும் குறைவதால் பாத வெடிப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் வயது கூட கூட பாதங்களில் நெகிழ்ச்சித்தன்மையும் குறையுதுங்க. எண்ணெய் சுரப்பிகள் மூலம் இயற்கையான எண்ணெய் உற்பத்தியாவதும் குறையுது. இதனால் தோலை உலர வைத்து வெடிப்புகள் உள்ளாகுதுங்க. தடிப்பு தோல் அலர்ஜி, பூஞ்சை தொற்றுகள், அரிக்கும் தோல் அலர்ஜி, நீரிழிவு நோய் போன்ற தைராய்டு நோய்கள் போன்றவற்றை பாதங்களில் வெடிப்பு உருவாக ஒரு காரணமாக இருக்குங்க. குளிர்ந்த வானிலையால் மக்கள் குறைவாக தண்ணீர் எடுத்துக்கொள்வதாலும் கூட இந்த வெடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குளிக்கும்போது பாதங்களை சுத்தம் செய்து முறையாக உலர வைக்கலைனாலும் பாத வெடிப்புகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாகவே இந்த பாத வெடிப்புகளை குணப்படுத்த என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாதங்களை சுத்தமாக வைத்துக்கொள்வது, வெந்நீரில் எலுமிச்சை கலவையில் ஊற வைத்து பின் தேங்காய் எண்ணெய் அல்லது வேப்ப எண்ணெய் தடவலாங்க. மேலும் ஈரப்பதம் இழக்காமல் இருக்க நல்ல காலணிகளை அணிஞ்சுக்கோங்க. அடிக்கடி ஈரப்பதம் மூட்ட வேண்டுங்க. அதிக வெடிப்புகளுக்கு மருத்துவரோட பரிந்துரைப்படி ஆலோசனை பெறுவது நல்லதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் பாத வெடிப்பு இருக்கிறவங்க
என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.